வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு தினம் ஒரு திரவியம் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறோம், ஒரு குடிப்பழக்கத்தை மாற்றுவது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான தாக்கங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலும் ஒரு உண்மை நிகழ்வு, சமீபத்தில் நடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு, விழுப்புரம் பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு தந்தை குடிகாரர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். அவருடைய வீட்டில் ஒரு 17 வயது +2 படிக்கக்கூடிய ஒரு மகள் இருக்கிறாங்க. தாய்க்கும் தந்தைக்கும் குடிப்பழக்கம் காரணமாக பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. பக்கத்திலேயே அந்த தாயினுடைய அம்மா வீடு இருக்குது, அந்த மகளுடைய பாட்டி வீடு இருக்குது. தந்தை குடித்து விட்டு வரும் நேரம் தெரிந்தவுடனே அந்த தாய் என்ன பண்ணிடுறாங்க, வீட்டிலேருந்து வெளியே போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்றாங்க. வீட்டில் அந்த பெண் குழந்தை மட்டும் இருக்கிறார். தந்தை வராரு, சாப்பாடு கேட்குறார். அம்மா சாப்பாடு செய்யாமல் போயிட்டாங்க. அப்போ உடனடியாக அந்த மகள் என்ன செய்கிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த போதை தலைக்கேறிய அந்த மனிதருக்கு உடனடியாக உணவு தரலன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த மகளை பிடித்து முகத்தில் கை வைத்து சுவற்றில் கொண்டு போய் தலையை அடிக்கிறார். அந்த குழந்தை புகைப்படத்தை பார்க்கும்பொழுது வயிற்றெரிச்சலாக இருந்தது. மிக அழகான ஒரு குழந்தை, 17 வயது இளம்பெண், சுவற்றில் அடித்து அந்த ஸ்பாட்லேயே அந்த குழந்தை இறந்து விடுகிறாள், கீழே விழுந்து. பயந்து போன தந்தை வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாவது தப்பிக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் அவரை பஸ் ஸ்டாண்டில் வச்சு எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு யார்? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு இல்லாத மனித மிருகங்களை நாம் என்ன செய்வது? இப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு, குடிப்பழக்கம் போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி போன மனிதர்களை நாம் என்ன செய்வது? தயவு செய்து குடிக்கின்ற அனைவரும், மது குடிக்கின்ற அனைவரும் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன என்று. ஏதோ ஒரு நிலையில் இது போன்ற அசம்பாவிதங்கள் வெளித்தெரியலாம். ஆனால் உங்கள் உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் ஆயிரம் அசம்பாவிதங்கள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே மது குடிப்பதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, வெளியே வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். குடும்பம் அமைதியாக வாழ, நம்முடைய சமூகம் மிக அமைதியாக வாழ, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட உங்களை அன்போடு கைகூப்பி வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை கேள்விப்படும் பொழுதெல்லாம் மனம் குமுறுகிறது. இவர்களெல்லாம் எப்படி தண்டிப்பது என்று தெரியவில்லை. தண்டனை கொடுத்தாலும் இவர்களுக்கு தகாது. வாழ தகுதியில்லாத மனிதர்களை குடிப்பழக்கம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. வாழ்வதற்கு முயற்சி செய்ய முன்வருவோம். குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவருவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு தண்ணீர் குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம். தண்ணீரை அடிக்கடி நாம் உணவுக்கு முன், உணவுக்கு பின் நமக்கு தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் நாம் தண்ணீரை குடிக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய உண்மையை மறந்து விடுகிறோம். என்ன தெரியுமா? தண்ணீரும் ஒரு உணவு தான். தண்ணீரும் ஒரு உணவு தான். அதனால் தண்ணீர் குடிப்பதும் உணவு உண்பதன் ஒரு பகுதி தான் என்பதை உணர்ந்து தண்ணீர் குடிப்போம். அப்பொழுது நம்முடைய உடல் அமைப்பு சீராக பராமரிக்கப்படும். இதை அறிந்து கொண்டு நாம் நீர் அருந்தி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக பேணுவோம். நீர் அருந்தி தான், மது அருந்தி அல்ல. வாழ்க மகிழ்வுடன்.